பீகார் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் நிதிஷ்குமார் நம்பிக்கை வாக்கு கோருகிறார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கணபதியிடம் கேட்கலாம். கணபதி, நிதிஷ்குமாரிற்கான ஆதரவு பற்றி சொல்லுங்க. எண்ணிக்கைகளை பொறுத்தவரை நிதிஷ்குமார் பாரதிய ஜனதா கூட்டணிக்கு தேவையான அளவு பெரும்பான்மை இருக்கிறது. மொத்தமுள்ள 243 இடங்களில் 71 ஐக்கிய ஜனதாதள எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். 53 பாரதிய ஜனதா கட்சி எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். இதை தவிர லோக் ஜனசக்தி கட்சி, ஆர்எல்எஸ்பி கட்சிகளை சேர்ந்த 2 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். ஹெச்ஏஎம் கட்சிக்கு 1 எம்எல்ஏவும் 4 சுயேட்சைகளும் நிதிஷ்குமாருக்கு ஆதரவளிப்பார்கள் என ஐக்கிய ஜனதா கட்சியின் தலைவர்கள் சொல்கிறார்கள். ஆகவே நிச்சயமாக பெரும்பான்மை நிரூபிப்போம் என்று அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். ராஷ்டிரிய ஜனதாதளம் கட்சியை பொறுத்தவரை அவர்களுக்கு 80 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இதை தவிர காங்கிரஸ் கட்சிக்கு 27 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். ஆகவே 107 ஓட்டுகள் நிச்சயமாக நிதிஷ்குமாருக்கு எதிராக இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த முடியுமா என்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. இதற்கு காரணம், ஏற்கனவே ராஷ்டிரிய ஜனதாதள கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டசபை வளாகத்திலேயே தங்களுடைய போராட்டத்தை தொடங்கிவிட்டார்கள். கூச்சல், குழப்பம், அமளி என்று தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இன்று காலையிலே நிதிஷ்குமார் மற்றும் சுஷீல் மோடி ஆகியோர் சட்டசபை வளாகத்துக்கு வந்ததிலிருந்தே ராஷ்டிரிய ஜனதாதள கட்சியை சேர்ந்த எம்எல்ஏக்கள் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்கியிருப்பது லாலுவின் மகனான தேஜஸ்வி யாதவ் மற்றும் தேஜ் பிரதாப் யாதவ் ஆகியோர். ஆகவே இத்தகைய சூழ்நிலையிலே அவைக்குள்ளே என்ன அமளி நடக்கும், ஒழுங்காக வாக்கெடுப்பு நடத்த முடியுமா போன்ற பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன. அதே சமயத்திலே ராஷ்டிரிய ஜனதாதளம் பட்னாவில் உள்ள உயர்நீதிமன்றத்திலே ஒரு வழக்கும் பதிவு செய்திருக்கிறது. இருப்பதிலேயே மிகப்பெரிய கட்சியான ராஷ்டிரிய ஜனதாதள கட்சியை தான் கவர்னர் திரிபாதி ஆட்சி அமைக்க அழைத்திருக்க வேண்டும். அப்படி செய்யாமல் நிதிஷ்குமாரை ஆட்சி அமைக்க அழைத்தது தவறு என்றும் அவர்கள் அந்த மனுவிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆகவே ஒரு பக்கம் சட்டசபை ஒழுங்காக நடக்குமா என்கிற கேள்வி, இன்னொரு பக்கம் நீதிமன்றத்திலே என்ன நடக்கும் என்கிற கேள்வி, இந்த 2 கேள்விகளுக்கிடையே தான் இன்று பீகார் சட்டசபை கூடியிருக்கிறது. கணபதி, 132 எம்எல்ஏக்களோட ஆதரவோட முதலமைச்சர் நிதிஷ்குமார் நம்பிக்கை வாக்கு கோர இருக்கும் நிலையில ராஷ்டிரிய ஜனதாதள எம்எல்ஏக்கள் போராட்டம் நடத்தி வராங்க. காங்கிரஸ் கட்சியும் லாலு பிரசாத் யாதவும் பீகார் மக்களின் உணர்வுக்கு எதிராக நிதிஷ்குமார் செயல்படுகிறார், அவர் பாரதிய ஜனதா ஆட்டுவிக்கும்படி நடக்கிறான்னு கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. இந்த நிலையில நிதிஷ்குமார் இன்றைக்கு நம்பிக்கை வாக்கு கோரி முதலமைச்சராக பதவி நீடிக்கும் நிலையில அவருக்கு என்ன விதமான அழுத்தங்கள் பீகார் அரசியல்ல ஏற்படக்கூடும்? நிச்சயமாக பீகார் அரசியலில் தற்போது பல்வேறு குழப்பங்கள் இருக்கின்றன. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் எங்களுக்கு ஆதரவளிப்பார்கள் என்று ஐக்கிய ஜனதாதள கட்சியை சேர்ந்தவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் காங்கிரஸ் எம்எல்ஏக்களோ அதை மறுக்கிறார்கள். அதே சமயத்தில் 2 எம்எல்ஏக்களை கொண்ட ஆர்எல்எஸ்பி கட்சி பாரதிய ஜனதா ஐக்கிய ஜனதாதளம் கூட்டணி பற்றி அதிருப்தியாக இருக்கிறது. ஆகவே அவர்களுக்கு நிதிஷ்க்கு ஆதரவளிக்க மாட்டார்கள் என்று சொல்கிறார்கள். இதை தவிர 3 சிபிஐ எம்எல்ஏக்கள் இந்த கூட்டணியிலே, அதாவது இந்த 2 கூட்டணிகளிலும் சேராமல் தனியாக இருக்கிறார்கள். அவர்கள் யாதற்கு ஆதரவளிப்பார்கள் அல்லது வாக்கு அளிக்காமலே விட்டுவிடுவார்களா என்ற கேள்வியும் இருக்கிறது. இது போன்ற பல்வேறு குழப்பங்களுக்கு இடையே தான் இன்றைய சட்டசபை கூட்டம் தொடங்குகிறது. ஐக்கிய ஜனதாதளத்தை சேர்ந்த பல எம்எல்ஏக்கள் கூட அதிருப்தியில் இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் லாலுவுக்கு ஆதரவாக மாறிவிடுவார்கள் என்று ராஷ்டிரிய ஜனதாதள கட்சியை சேர்ந்தவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் சட்டசபையிலே வாக்கெடுப்பு நடக்கும்போது தான் தெளிவாக தெரிய வரும். ஆகவே பல்வேறு குழப்பங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. இதை தவிர ஐக்கிய ஜனதாதள கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பலர் அதிருப்தியிலே இருக்கிறார்கள். மூத்த தலைவரான சரத் யாதவுக்கு கூட நிதிஷ்குமாரின் திடீர் முடிவு பற்றி தெரியாது என்றும் அவரை கலந்தாலோசிக்கவில்லை என்றும் அன்வலரி வீரேந்திரகுமார் போன்ற ஐக்கிய ஜனதாதள கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே தாங்கள் இந்த பாரதிய ஜனதா கட்சியுடனான கூட்டணிக்கு ஆதரவு அளிக்க விரும்பவில்லை என்றும் சொல்லி வருகிறார்கள். இத்தகைய சூழ்நிலையிலே என்னென்ன முடிவுகளை நிதிஷ்குமார் எடுப்பார், இந்த நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு பிறகு என்னென்ன தாக்கம் தொடரும் என்பதெல்லாம் போக போக பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது. நிதிஷ்குமாரினுடைய இந்த செயல்பாடுகளுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய நகர்வுதான் காரணம் என்று பல்வேறு தரப்பினரும் சொல்லி வருகின்ற நிலையில் அதனுடைய உண்மைத்தன்மை என்ன கணபதி? நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அவர்கள் இந்த மாற்றத்தின் காரணமாக மிகவும் அதிகமாக பலம் பெறக்கூடிய கட்சியாக இருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த மாற்றம் காரணமாக பாதிக்கப்பட்டிருப்பது ராஷ்டிரிய ஜனதாதளம் மற்றும் காங்கிரஸ் கட்சி.
ஆளும் கூட்டணியிலிருந்து எதிர்க்கட்சிக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். அதே சமயத்திலே நிதிஷ் அவர்களை விட்டு சென்று விட்டதால் தற்போது ஒரு மகா கூட்டணியாக பீகாரில் நடந்ததை போல தேசிய அளவில் உருவாக்க வேண்டும் என்ற அவர்களுடைய முயற்சிக்கும் பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. அதே சமயத்திலே பாரதிய ஜனதா கட்சிக்கோ மற்றொரு மாநிலத்திலே கூட்டணி அரசு ஏற்பட்டிருக்கிறது. இதை தவிர பாரதிய ஜனதா மற்றும் என்டிஏவுக்கு மிகவும் பெரிய எதிரியாக கருதப்பட்ட நிதிஷ்குமார் அவர்களுடன் சேர்வதன் காரணமாக தேசிய அளவிலே 2019 வருட பொது தேர்தலிலே அவர்களுக்கு வரும் எதிர்ப்பு மேலும் குறைந்துவிட்டது. இது போன்ற பல்வேறு காரணங்களால் இந்த மாற்றத்துக்கு காரணமே பாரதிய ஜனதா தான். ஒரு பக்கம் நரேந்திர மோடி அரசு பல்வேறு வழக்குகளை லாலு குடும்பத்தின் மீது சுமத்தி இருக்கிறது. அவர்கள் அதற்கு பதிலளிக்க முடியாத சூழ்நிலையிலே கொஞ்சம் கொஞ்சமாக நிதிஷ்குமாரை தங்களது பக்கம் இழுத்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் நிதிஷ்குமாரோ அப்படியெல்லாம் கிடையாது. நான் ஊழலுக்கு எதிராக இருப்பவன். 1000 ரூபாய் நோட்டுகள் 500 ரூபாய் நோட்டுகள் ஒழிக்கப்பட்ட போது அதற்கு நான் ஆதரவளித்தேன். அதே போலவே குடியரசுத் தலைவர் தேர்தலிலே ராம்நாத் கோவிந்துக்கு ஆதரவளித்தேன். இதற்கு முன்பாகவே பல்வேறு நடவடிக்கைகளை நான் எடுத்தது ராஷ்டிரிய ஜனதா தளம் மற்றும் காங்கிரசுக்கு பிடிக்கவில்லை, அதிருப்தியாக இருந்தார்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே இரண்டு பக்கங்களிலும் பல்வேறு விதமான வியூகங்கள் இருக்கின்றன. பாரதிய ஜனதாவை பொறுத்தவரை மிகவும் அவர்களுக்கு சாதகமான சூழ்நிலையாக இருக்கிறது. அதைவிட என்டிஏவுக்கு வலு சேர்க்கும் சூழ்நிலையாகவும் இருக்கிறது. ஆகவே பாரதிய ஜனதா தான் இதற்கெல்லாம் காரணம் என எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றன.